ஒரு வார்த்தை சொன்ன சீமானுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடல்ல நாம் தமிழர் கட்சி சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நீல மீட்பும் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியலில் வெளியேற்றமும் அப்படின்ற தலைப்புல பொதுக்கூட்டம் நடந்தது. இதுல அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசினாரு. அப்ப பேசின அவர், நாங்க ஆட்சிக்கு வந்தா போட போற முதல் கையெழுத்து கடற்கரையில இருக்கிற சமாதிகளை அகற்றுவதுதான். குடும்ப ஆட்சியை அகற்றுவோம். மிகப்பெரிய 2 பதவிகளை குடும்பமே வகித்து வருது. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் மட்டுமே இருந்தால் தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலின மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்சம் 10 லட்சம் ஏக்கர் நிலத்தையாவது மீட்போம்னு பேசினாரு. ஆக்சுவலி இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா கடற்கரையில இருக்கிற சமாதிகளை அகற்றுவோம்னு அவர் சொன்னது சரியில்லைன்னு கருத்து சொல்றாங்க நெட்டிசன்ஸ். மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா, பேரறிஞர் அண்ணா மற்றும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதினு 4 பேருடைய சமாதி இருக்கு. இந்த 4 பேரையும் தமிழக மக்கள் தெய்வமான வணங்கி வர நிலையில அவங்களுடைய சமாதியை அகற்றுவோன்னு பேசி சீமான் மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சிட்டு இருக்கிறாருன்னு கமெண்ட் பண்றாங்க அரசியல் நோக்கர்கள்.